அடுத்த பாடல் 1826. நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லல். நினைவதும் அப்படின்னா ஒரு விஷயம், நினைவதும் என்பது ஒன்றை நினைத்து கொண்டே இருத்தல். எதை அப்படின்னா நல்லதை. வாய்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய்னா உண்மை, சத்தியம். சத்தியத்தை எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும். மொழிவதும் அப்படின்னு சொல்றாரு. மொழிவதும் என்பது பேசுவது. இங்க பேசுவது. ஸோ நல்லதை மட்டுமே, ஒரு தர்மத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதும், அதை பேசுவதும் அல்லல் அப்படிங்கிறாரு. அல்லல்னா செய்யாமல் இருத்தல். இந்த இடத்துல சரிங்களா? இப்போ ஒரு மனிதர் இருக்காரு, அவர் இந்த இடத்துல ஒரு உண்மையே பேசுறாரு, வாய்மையே பேசுறாரு, தர்மத்தின்படியே நடந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அவருக்கு என்ன நடக்கும்? இதை செய்யறதே கிடையாது ஒருத்தர். சரிங்களா? நினைக்கிறது என்ன? நல்லதை மட்டும். இப்போ சாதாரணமாக எண்ணங்கள் என்று ஒன்று இருக்கின்றது, பேசுவது என்று ஒன்று இருக்கின்றது, கடைபிடிப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சரிங்களா? அப்போ நல்லதை நினைவதும் அப்படின்றது இறைவனை சிந்தித்து கொண்டே இருத்தல். இறைவனை சிந்திக்கலைன்னா கூட பரவாயில்ல, எது அறமோ அதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருத்தல். இரண்டாவது வாய்மை. வாய்மை என்பது பேசுவது. எதை நினைக்கின்றோமோ, எந்த உண்மையை நல்லதை நினைக்கின்றோமோ அதை மட்டுமே பேசுவது இங்கு. இரண்டாவது மொழிவதும் அப்படிங்கிறது. இப்போ மொழிவதும் என்று சொல்றது கூட இந்த இடத்துல பேசுறது தான். ஆனால் அது வாயால் பேசுவது அல்ல, மொத்த உடம்பாலையுமே பேசுவது. வாயால் பேசுறது ஒன்று, வாய்மை தர்மத்தை பேசுகிறோம். கை ஒன்று இருக்குல்ல, கால் ஒன்று, உடம்பு ஒன்றெல்லாம் இருக்குல்ல, இதனால நம்ம பல செயல்களை இங்கு செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த செயலில் கூட அங்கே தர்மம் இருக்கணுமா? நான் அடிக்கடி பல முறை சொல்கிறேன், நடந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு கீழே ஒரு ஜீவராசி இருக்குன்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு ஆகா இதை மிதிச்சோன்னா அது ஒரு உயிர் போயிருமேனு தள்ளி நடந்து போகிறது. ஸோ எந்த ஜீவர் யாருக்கும் எந்த நம்முடைய செயலினாலும் எந்த தீங்கும் ஏற்படாதவாறு செய்தல். இங்கே இப்படி யார் ஒருத்தர் செய்யாதவங்களுக்கு இதில் சொல்றாரு அல்லல் அப்படிங்கிறது. இதை செய்யாதவங்களுக்கு கணைக்கழல் ஈசனை காண அரிதாம் அப்படிங்கிறார். கணைக்கழல் அப்படின்னா, கணைனா சிலம்புகள் அணிந்த திருவடி, கணைக்கழல் அப்படிங்கிறார். சிலம்புகள் அணிந்த இறைவனுடைய திருவடியை, அந்த திருவடியை வச்சிருக்க ஈசனை. ஈசன்னா உலகம், மொத்த உலகத்து அண்ட சராசரத்துக்கும் இருக்கக்கூடிய இறைவன், தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன். அவரை காண அரிதாம் அப்படின்றாரு. காணவே முடியாது, தரிசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் 2 அடியில என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சிவபூஜை என்பதை நாம் செய்ய வேண்டும் என்றால், எதுக்கு சிவபூஜை செய்யறோம்? போன பாடல்ல பார்த்தபடி நாமையும் சிவனாக ஆகுவதற்கு தான் சிவபூஜை செய்யறோம். சரிங்களா? அப்ப சிவபூஜை செய்யறதா முதல்ல சிவன் என்ற ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன் என்ற ஒன்று இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் சிவபூஜை பண்ணணும். அப்ப சிவன்ற ஒருத்தரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்ப என்ன செய்யணும்? இங்க நினைக்கிறது நல்லதா நினைக்கணும். எதை நினைக்கின்றோமோ அதை பேச வேண்டும், எதை பேசுகின்றோமோ அதை செயல்படுத்த வேண்டும். இப்படி யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவருக்கு தான் கணைக்கழல் ஈசன் அந்த திருவடியை தெரிஞ்சிக்க முடியும். இது செய்யாதவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் கணைக்கழல் ஈசல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, நமக்கு நாயன்மார்களுடைய வரலாறுல தெரியும். அவர் டெய்லி இறைவனுக்கு பூஜை செஞ்சுட்டு இறைவன் பூஜையை ஏற்றுக்கிட்டா தான் சாப்பிடுவார். யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறார் காலத்தில், யாராவது தெரிஞ்சால் பேரை சொல்லுங்க. சாப்பிடுவார். சாப்பிடும்போது இறைவன் என்ன பண்ணுவார்? சத்தத்தை ஒன்று, நான் பூஜை ஏற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன சத்தத்தை கொடுப்பார், கால் சிலம்பு சத்தம். அந்த சத்தம் வந்தால் தான் சாப்பிடுவாரே தவிர்த்து இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார். நான் பூஜை இறைவன் எடுத்துக்க போகலன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையே விட போவார். அப்புறம் தான் இறைவன் தடுத்து நிறுத்தி நான் இந்த பூஜை எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு கதை ஒன்று இருக்கு. அப்போ யார் ஒருத்தர் இந்த இடத்துல நினைவதும் வாய்வை மொழிவதும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, இறைவன் என்ன பண்ணுவாராம்? ஏதேனும் ஒரு சத்தத்தின் வழியாக நான் நீ செய்வதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றத என்ன பண்ணுவாராம்? ஏதோ நான் உன் கூட இருக்கேன், காப்பு ஒன்று படித்தோம் இல்லைங்களா 2வது பாட்டில், அதுபோல் நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னை காப்பேன் என்று ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ அவர் உணர்த்தி கொண்டே இருக்கும்போது தான் நம்மளால மேற்கொண்டு அந்த சிவபூஜையில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிவபூஜைனா சும்மா சிவலிங்கத்தை ஒன்று வச்சு ஒரு ஊதத்தி காட்டி கற்பூரத்தை காட்டி பூவை போட்டு அது தண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறது மட்டும் இல்லை. சிவபூஜைனா வெளியில் பண்ணுறது இல்லை, உள்ளே பண்ணுகின்ற பூஜை. உள்ளுக்குள்ளே நம்மளால் பூஜை பண்ண முடியல, அதனால வெளியில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையாவது ஒழுங்காக செய்யணும், இறைவன் அதற்கும் ஒரு வழியை கொடுத்துருக்காருங்க. ஸோ இதை 2 அடியில் சொல்கிறார். அப்போ நம்ம இதை செய்யாதவங்க, நல்லதை நினைக்காதவங்க, உண்மை பேசாதவங்க, உடம்பால நல்ல செயல் செய்யாதவங்களால இறைவனை காண முடியாதுன்னு சொல்லிட்டார். அடுத்து 3வது அடியில் கணைக்கழல் ஈசனை காண்கு உறவல்லார் அப்படின்னு சொல்றாரு.
இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா மூணாறுல என்ன சொல்றாரு? அதே கனைகழல் ஈசனை காண்குற அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் காண முடியுமோ, காண்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? உள்ள பார்க்கறதுக்கு, அதாவது உள்ளே கண்ணால பார்க்கறது இல்ல, உள்ளுக்குள்ள உணர்தல். இந்த இடத்துல இந்த சிறு தொண்டர் போட்டாங்க, யாரோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க, சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடிய உறவல்லார் அப்படிங்கிறார். வல்லார்னா அந்த வல்லமை வல்லமை பெற்றவர்கள் என்று பொருள். வல்லார் என்றால் உற என்பது தனக்குள்ளேயே பார்த்தல். இப்போ கனைகளில் ஈசனை காண்க உறவல்லார்னா யார் ஒருத்தர் தான் செய்கின்ற செயலின் வழியாக அந்த இறைவனை தனக்குள்ளே தரிசிக்க வல்லார்களோ. சேரமான் நாயனார்னு போட்டிருக்காங்க, எந்த பேருன்னு தெரியல, 2 பேர் வந்திருக்கீங்க. சிறுதொண்டர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, சேரமான் நாயனார்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது பேரோ ஏதோ ஒன்று. பட் நமக்கு உள்ள பெயர் முக்கியம் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய கருத்து தான் முக்கியம். நமக்கு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடலை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொன்னேன். அடுத்து புனைமலர் நீர் கொண்டு போற்ற வல்லாரே அப்படின்னு சொல்றாரு. அந்த வல்லமை பெற்றவர்களுக்கு புனைமலர் அப்படிங்கிறாரு. புனைனா ஒரு நல்ல நறுமணம் மிக்க, வாசனை மிக்க மலர். அடுத்து நீர். நீர்னா தூய்மையான நீர். அதனை கொண்டு போற்ற வல்லாரே அப்படிங்கிறார். போற்றுதெல்லாம் இந்த இடத்துல இறைவனை பூஜித்தல். இப்ப நமக்கு உள்ள பூஜித்தல் அப்படின்னு பொருள். இப்போ உள்ளுக்குள்ள மானசீகமா அந்த பூஜை பண்றது. இப்போ நம்ம 2வது பாடல்ல பார்த்துருந்தோம் இல்லையா? வேட்டு அவி, ஊட்டு அவி, பாட்டு அவின்னு, இதெல்லாம் நமக்கு உள்ளே செய்யக்கூடிய பூஜைகள். இந்த பூஜைகளை நம்ம உள்ளுக்குள்ள செய்யும் போது ஒரு உணர்வு ஒன்று வரும் இல்லையா? அந்த உணர்வு தான் புனைமலர். இதை அனுபவிச்சா தான் தெரியுமே தவிர்த்து வார்த்தையால் சொல்லி புரிய வைப்பது ரொம்பவே கடினம். இப்போ ஒரு அம்மா தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுது, ஒரு வருஷம் 2 வருஷம் பையன் வெளியூர் வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அம்மாவுக்கு பார்க்கும்போது கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அன்பினுடைய வெளிப்பாடு, பாசம்தான் அது, ஒரு வெளிப்பாடு. அதை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த முடியுமானா வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதை வார்த்தையால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ரொம்ப கடினம். அதுபோல யார் ஒருத்தர் இங்க மானசீகமாக உள்ளே 2வது பாடலில் சொல்லப்பட்டபடி இங்கு சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களுக்குள் உள்ளே இருந்து அந்த புனை மலரானது வெளிப்பட ஆரம்பிக்கும், அந்த வாசனையானது வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த உணர்வு அதை அவர்களால் மட்டுமே அனுபவிக்க முடியும். அது ஒன்று. 2வது, அவர்கள் என்ன மாதிரியான பூஜைகளை எல்லாம் செய்கிறார்களோ அதற்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். என்ன மாதிரியான சூழ்நிலைனா உருவாக்கி கொடுக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை தனியாக இருக்குன்னு எங்கேயோ நினச்சி போகிறாங்க. இப்போ போகிற இடத்துல இப்போ இன்னைக்கு இருக்க காலத்தில் இப்போ அங்கங்கே ஹோட்டல் இருக்குது, சாப்பாடு இருக்குது இல்லைங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? தனியாக ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் இப்போ சாதாரணமாக ஊருக்கு பிக்னிக் போனால் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போகும். ஆனால் இந்த சிவ பூஜை, சிவ எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த எண்ணம்லாம் இருக்காது. போகணும் தோணிச்சு டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல உணவு இறைவன் ஏதோ ஒரு வகையில் ஏற்பாடு செய்து கொடுப்பார். தண்ணீர், தங்குமிடம், அதற்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் அங்கே ஏற்பாடு செய்து கொடுப்பார். இது காஞ்சி பெரியவருடைய வரலாறுல பல இடங்கள்ல பார்க்கலாம். திடீர்னு எங்கேயோ ஒரு ஊருக்கு போவாங்க, உட்காந்துட்டே இருப்பாரு. இது பருவதமலையில நடந்திருக்கு காஞ்சி பெரியவர். திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சம அப்படிங்கிறாரு ஒரு காஞ்சி பெரியவர் சமயக்காரன். நட்டநாடு காட்டில் இங்கே 200 பேருக்கு சமனா எங்கெங்க அரிசி இருக்குது, பருப்பு இருக்குன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே, ஆனால் கேட்கல. அவர் காஞ்சி பெரியவரை கேட்க முடியாது இல்லையா? திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் அரிசி மூடையை கொண்டு வந்து கொடுக்குறாரு, பருப்பு, சமையல் பொருளெல்லாம், காய்கறிலாம். நைட் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு 2 மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாராம். உடனே நைட்டு உடனே சாப்பாடெல்லாம் செய்கிறாராம். செஞ்சு முடிச்சு வச்சு உட்காடுறாங்களாம். எல்லாம் கிரிவலம் போயிட்டு ஒரு 100 பேர் சாப்பிட்டு போகிறாங்களாம். அப்போ அவங்க வராங்கன்றது காஞ்சி பெரியவருக்கு எப்படி தெரியும்? இல்லை இவங்க கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு கூட தெரியாது. ஆனால் அந்த நேரத்துக்கு கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கிறார் பாருங்க இறைவன் வர்றவங்களுக்கு, பக்தர்களுக்கு ஏற்ப. ஸோ இந்த மாதிரியா இதுதான் நீங்கள் புனை மலர். நம்ம போகிற இடத்தெல்லாம் வெளியில் அதற்கேற்ற சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பார் என்பது ஒன்று. உள்ளுக்குள்ளே உணர்தல் என்பதும் ஒன்று. அதான் இந்த இடத்துல புனை மலர் நீர் கொண்டு போற்ற வல்லாரே. நேரடியாக பொருள் பார்க்கும்போது ஒரு மலர்களை கொண்டும் தண்ணியை ஊற்றியும் இறைவனுக்கு அபிஷேகித்தல் அப்படின்றது ஒன்று இருக்கு. வெளியாக அதனுடைய தத்துவ ரீதியாக பார்க்கும்போது புனைமலர் என்பது எது? நீர் என்பது குளிர்ச்சியை குடிக்கும். ஸோ இவங்க என்னென்னலாம் செயல் செய்கிறாங்களோ அந்த பூஜை வழியாக, அதன் வழியாக சுற்றி இருப்பவர்கள் எல்லாத்துக்குமே நன்மை மட்டுமே அங்கு கிடைக்கும். நீர்னா குளிர்ச்சி. அதான் புனைமலர் நீர் கொண்டு போற்ற வல்லாரே. அந்த போற்றும் வல்லமையை பெற்றவர்கள். எந்த வல்லமை? இந்த பூஜையை செஞ்சாங்கன்னா ஒன்று இவர்களுக்கு தேவையான அத்தனையுமே கிடைக்கும் என்பது ஒன்று.
அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் என்பதும் 2. அந்த வல்லமை கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இப்ப நாம இந்த பூஜையை செஞ்சா இது போல் நடக்குமா? கடினம் தான் இந்த இடத்துல. ஏன்னா பாடல்ல சொல்லப்பட்டபடி நம்ம இந்த வேட்டு அவி, காட்டு ஈரு அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு கிடையாது இந்த இடத்துல. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தான் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். யார் கடைபிடிச்சாங்களோ அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ இது 4வது அடியில சொல்றாரு. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நல்லதையே நினைப்பதும் உண்மையை மட்டுமே பேசுவதும் அதை செயல்படுத்துவதும் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திற்கே அண்ட சராசரத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனை காண்பது மிகவும் அரிதானது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ யார் ஒருவர் இந்த கணைகளில் ஈசனை யார் ஒருத்தர் காண்கும் வல்லமை பெறுகிறார்களோ, யாரால வல்லமை பெற முடியும்? எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்று 2வது பாடலில் சொன்னாரோ அதுபோலவே இங்க அந்த பூஜை யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அவர்கள் உள்ளுக்குள் அது அந்த அந்த மலரின் வாசனையை அவர்கள் உணர்வார்கள். வாசனை என்று சொல்லப்படுது ஒரு பேரின்பம், லைத்தல், ஒரு உணர்வு, அன்பின் உணர்வு, அதுபோல உணர்வார்கள். அவர்கள் எந்த செயல் அவர்களுக்கு தேவையான அத்தனையுமே இறைவன் காப்பவனாக இருந்து அவர்களுக்கு செய்து கொடுப்பார். அப்ப இவருக்கு எல்லாமே இறைவன் செஞ்சு கொடுத்துறாரு. இவங்க பூஜை செய்யறத மட்டும்தான் இவருக்கு ஒரு கடமையா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தன்னுடைய தலையாய பணியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் செய்வதன் பலனாக அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த நன்மையானது கிடைக்கும். அப்ப அவருக்கும் நல்லது நடக்குது, சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது கிடைக்குது. அந்த வல்லமையை அவர் அங்கு பெறுகிறார். அந்த பாடலுடைய கருத்து. இது அகப்பூசி என்று நான் யோசிச்சுருந்தேன். இப்ப உங்களோட விளக்கத்தின்படி புறப்பூசையும் இதுக்கு ஏற்ற ஒழுங்கு இருக்கு போல இருக்கு. இந்த பாடல்ல அகப்பூசையை தான் சொல்லியிருக்காருங்க ஐயா. இந்த அகப்பூசை செய்வதற்கான பக்குவ நிலை வேணும் என்றால் புறப்பூசையை செய்தல். ஏன்னா இன்னைக்கு அந்த அகப்பூசை செய்வதற்கான பக்குவம் நம்மிடம் இல்லை இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? புறப்பூசை செய்து அதன் பக்குவம் பெற்று அகப்பூசைக்கு அப்புறம் நம்ம போறது. பெரும்பாலும் அகப்பூசைன்றது ஞானிகள் இதுதான் அகப்பூசையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஞானம் பெற்று. ஆமா ஆமா ஆமா. ஞானிகள்லாம் எந்த பூஜை செஞ்சாங்க? இப்ப நம்ம எல்லாருமே கோயில் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்குது. நம்ம உலகத்துல எவ்வளவு ஞானிகள் பார்த்திருக்கோம். யாராவது ஒருத்தர் வீட்டுல உட்காந்து சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி ஊதத்தி கட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்களா? டெய்லி ஆரம்ப நிலையில பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த எண்ணத்துல அப்படியே லயிச்சு போயிட்டே இருப்பாங்க. இங்க தெரிஞ்சா நீங்க 4 வரலாம் இருந்தாங்களே கோயிலுக்குள்ள போய் பாட்டு போயிட்டே தானே இருந்தாங்க. வேற என்ன பண்ணாங்க அவங்க? ஸோ அவங்க உள்ளுக்குள்ள அந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க பண்றதா அந்த புனை மலர் அவங்களும் அனுபவிச்சுக்கிறாங்க. நீர் கொண்டு அவங்க போற இடம்லாம் எல்லாத்துக்கும் நல்லது நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அது நீர் அந்த வல்லமையை அவர்கள் பெற்று விட்டார்கள். நன்றி ஐயா. இங்க மனத்தளவுல புனை மலர் ஒரு கற்பனையான மலர் நீர் வச்சு பூஜை பண்றது மாதிரி சொல்ல முடியுமா? அது ஆரம்ப நிலையில வேணா சொல்லிக்கலாம். அது மானசீக பூஜையில மானசீக பூஜைன்னு ஆரம்ப நிலையில நீங்க சொல்றதுக்கு ஏற்பது சரியா? மனசுக்குள்ள ஒரு பூக்களை இறைவனுக்கு அர்ச்சித்தது அது 2வது நிலை கட்டம்னு சொல்லலாம். நிலைன்னு சொல்லக்கூடாது, தப்பு, கட்டம்னு சொல்லலாம். முதல்ல வெளியில ஒரு சிவனை வச்சு ஒரு பூ போட்டு தண்ணி ஊற்றி ஏதாவது அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றோம்னு வச்சுக்குவோம். அது ஆரம்ப நிலை. ஆனா எழுத கத்துக்கிற மாதிரி அது உள்ள போய் பதியுது இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள அதே சிவனை நினைச்சுக்கிட்டு அதே பூ போட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ற மாதிரி செய்யறது 2வது. 3ஆம் நிலை ஒன்று இருக்கு. நீங்க பூ தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, சிவலிங்கம் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா எண்ணத்தினால் இங்க சிவலிங்கம் என்பது ஒரு உருவம் தான். ஆனால் இங்க இந்த பாடல்ல சொன்னார் இல்லையா, நினைவதும் வாய்மை மொழிவதும் சொல்லி இந்த விஷயத்தை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அதுவே சிவனுக்கு அபிஷேகம் தான். புரியுதுங்களா? நீங்க வார்த்தையால தர்மத்தை மட்டுமே பேசி தர்மத்தை மட்டுமே நினைத்து தர்மத்தை மட்டுமே செயல்படும் போது இந்த 3ம் சேர்த்தே அங்க சிவ பூஜை தான் ஆகுது. இப்போ ஒருத்தர் இறைவனே இல்லைன்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இங்க ஒருத்தர் இறைவனே இல்ல, சாமி இல்லப்பான்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? அறத்தின்படி நடக்கிறாரு, அறத்தின்படி பேசுறாரு. தர்ம மனசுல என்ன நினைக்கிறாரோ, நல்லது நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் பேசுறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, செய்யறதெல்லாம் நல்லதை மட்டுமே செய்யறாரு. அப்போ அவர் வாயில சாமி இல்லைன்னு சொல்றாரு, ஆனால் அவர் செய்யும் செயல் பூஜை எல்லாமே பூஜை, சிவ பூஜை தான். அப்ப அதனுடைய பலன் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? முதல்ல இறைவன் இருக்காருன்னு உணர்ந்துருவாரு தனக்குள்ள. அதாவது நம்ம போன பாடல பார்த்தோம் இல்லையா, சக்தி முதல்ல உள்ள பாகமா இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, தனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, நம்ம செய்யற நல்லதே ஏதோ ஒண்ணு நமக்குள்ள பண்ணுதேன்னு ஒரு உணர்வை உண்டாக்கும். அந்த உணர்வு ஆமா சிவன் இருக்காம்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கும். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு முன்பாக வாழ்ந்த
பல மேதைகள் அறிவாளியும் சொல்லப்படுறவங்களாம் ஆரம்பத்தில் நாத்திகரார்களாக இருந்தவங்க தான். கண்ணதாசன் எவ்வளோ பெரிய நாத்திகராக இருந்தார். பிற்காலத்தில் எவ்வளோ பாடல்கள் எழுதி எவ்வளோ பக்தியாக பல அர்த்தமுள்ள இந்த மதம் நூலெல்லாம் எழுதினார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் பெரிய நாத்திகர். சார் இப்படி நீங்கள் பல இதில் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே நாத்திகர்களாக இருந்து ஆத்திகர்களாக வந்தவர்கள் தான். அதனால் அவங்க சாமியே இல்லைன்னு சொன்னால் கூட சரி, ஆனால் செய்யும் செயலை சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் இறைவனை உணர ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அது செய்கிற செயல் பேச்சே சிவபூஜை தான். சரிங்களா? இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஒருத்தர் சிவபூஜை டெய்லி செய்கிறாரு, டெய்லி சாமி கால் எழுந்திரிக்கிறாரு, பூக்கு போடுறாரு, அபிஷேகம் எல்லாமே செஞ்சுட்டு ஒருத்தர் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, அடுத்தவங்களை கெடுதியா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, அவரால் இந்த நிலைக்கு வரவே முடியாது நிச்சயமா. இல்லைன்னா பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் பூஜை, என்ன மாதிரி யாராலும் பூஜை செய்ய முடியாதுன்ற வார்த்தை யாராவது ஒருத்தர் பயன்படுத்தினான்னா அவராலையும் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ இப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புனை மலர் நீர் கொண்டு. ஓகே, நன்றி. நல்லது நல்லது.